بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: فمن أوتي كتابه بيمينه فأولئك يقرؤون كتابهم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أكل أحدكم فليأكل بيمينه وإذا شرب فليشرب بيمينه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், ஓலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் நிறைய நல்லொழுக்க மாண்புகளை கற்றுத்தந்திருக்கிறது. மார்க்கம் கற்றுத்தந்த பண்புகள் அறிவியல் ரீதியாகவும் என்று நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்பு சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்று பல ஆய்வு ரீதியாக அறிஞர்கள் அது சரியானது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் உள்ள ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்காரியம் என்று எதை செய்தாலும் நல்ல விஷயம் என்றால் அதற்கு வலது புறத்தை முற்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு தலை முடி சீவுவதாக இருந்தாலும், வாரி அள்ளுவதாக இருந்தாலும், கைகளில் இருக்கும் நகங்களை களைவதாக இருந்தாலும், ஆடை உடுத்துவதாக இருந்தாலும், செருப்பு அணிவதாக இருந்தாலும், யாருக்கேனும் எதையேனும் கொடுப்பதாக இருந்தாலும், அல்லது யாரிடத்திலாவது எதையாவது வாங்குவதாக இருந்தாலும், இப்படி எந்த நற்காரியமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலது புறத்தை முற்படுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். அது குறித்து நிறைய நபிமொழிகள் பேசுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய அவர்களின் தாய்மொழி அரபி. அந்த அரபி மொழி மட்டும் உலக மொழியிலிருந்து மாறுபட்டு இருப்பதையும் கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்தினுடைய எல்லா மொழிகளும் எங்கிருந்து ஆரம்பிக்குது? இடது பக்கத்திலிருந்து தான். இடது பக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா குர்ஆனை கொஞ்சம் பாருங்களேன், அரபி நூல்களை கொஞ்சம் பாருங்களேன். எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? அவங்க தன்னுடைய வலது புறத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க. வலது புறத்திலிருந்து அரபி மொழிக்கு மட்டும் ஒரு வித்தியாசம், அது வலது புறத்திலிருந்து துவங்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்று உலகத்தில் நிறைய மொழிகளை நாம் பேசுறோம். ஒவ்வொரு நாடுகளோடும் பாஷைகள் வேறு என்று தமிழிலே சொன்னார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாஷை, எக்கச்சக்கமான மொழி இருக்குது. நாடு, மொழி, இனம் வேறுபட்டு இருக்கிறதுனால. ஆனா சொர்க்கம்னு ஒண்ணு வந்தாச்சுன்னா நாடு, மொழி, இனம் எதுவுமே இல்லை, எல்லாம் சமம், எல்லாம் சமம். அப்போ சொர்க்கவாதிகள் எதை பேசுவார்கள்? எந்த மொழியில? தமிழ்லையா, ஆங்கிலத்திலையா, உருதுலையா, ஹிந்திலையா, அரபிலையா? இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளைக்கு சொர்க்கவாதிகள் அவர்கள் பேசும் மொழி ஒரே மொழி, அரபு மொழி மட்டும்தான். எல்லாம் அரபு மொழி பேசுவார். அரபு மொழியின் அடிச்சுவடு கூட தெரியாதவர் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் போகும் பொழுது அவர் நாவில் இருந்து வரும் வார்த்தை அரபு மொழியாக மட்டும்தான். அப்படிப்பட்ட அரபு மொழியை தான் அல்லாஹ் வலதுபுறத்திலிருந்து துவங்குகிறான். அதனால்தான் அந்த அரபு மொழியை சொர்க்கத்து மொழி என்பதாக சொல்லப்படுகிறது. இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்தில் இருந்து துவங்குவதை சரி கண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு ஆய்வு ரீதியாக இப்படி சொல்கிறார்கள், மனுஷனுடைய உடம்புல 3 நாடி இருக்கு. வலது நாடி, இடது நாடி, மத்திப நாடி அப்படின்னு 3 நாடி இருக்கான். அதனுடைய ஆய்வுக்கூறு நிபுணர்கள் சொல்றாங்க, உடல் ரீதியாக 3 நாடி இருக்கு. மனுஷன் எப்போ தன்னுடைய வலப்பக்கத்தை முற்படுத்துவானோ, எந்த வேலையா இருந்தாலும் வலது கையில ஏதாவது எங்க போறதா இருந்தாலும் முதல்ல நுழையும் போது வலது காலு, இப்படி வலது கை வலது காலை எவன் அதிகம் முற்படுத்தி செய்வானோ அவனுக்கு மூளை விழிப்புத்தன்மையோடு இருக்கும், அவன் சுறுசுறுப்போடு இயங்க அது பயன்படும் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. சுறுசுறுப்போடு இருக்கணும், மூளை விழிப்புத்தன்மையோடு இருக்கணும்னா அவர் எல்லா விஷயத்திலையும் தன்னுடைய வலப்புறத்தை முற்படுத்தணும் அப்படிங்கிற ஆய்வு. அதே போல யார் எல்லா விஷயத்திலையும் அல்லது அதிகப்படியா இடது கைய, இடது காலை, இடது புறத்தை இப்படி முற்படுத்துறாங்களோ, யாராவது கூப்பிட்டா வலது பக்கத்துல தான் திரும்பணும். சில பேர் இடது பக்கத்துல திரும்பறத வச்சிருக்காங்க, இடது கையை பயன்படுத்துறாங்க, இடது காலை பயன்படுத்துறாங்க. சில விஷயங்கள் இடது விஷயங்கள் காதல கேட்கறது வைக்கிறது இப்படி நிறைய இருக்கா இல்லையா? இந்த இடது புறத்தை பயன்படுத்துபவர்களுக்கு ஆய்வு ரீதியாக சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு உடல் தசைவு நோய் ஏற்பட சாத்தியக்கூறு உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விரைவிலே வரலாம், மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் விரைவிலேயே வரலாம், தைராய்டு சுரபி கோளாறுகள் விரைவிலேயே ஏற்படலாம் அப்படின்னு அமெரிக்க நாட்டை சார்ந்த நார்மன் கெஸ்பின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அறிஞர் இந்த உடம்பு ஆய்வு செஞ்சுட்டு நமக்கு 3 நாடி இருக்கிறது, அது மனிதனுக்கு உகந்தது வல நாடி, வலது நாடி, அதை முற்படுத்துவது சிறந்தது என்பதாக சொல்கிறார். சில பிள்ளைங்க நம்ம பார்த்துருக்கோம், வலது புறத்துல எழுதுறது இடது புறத்துல தான் எழுதணும் இல்லையா? அந்த பிள்ளைங்க நார்மலா படிக்க சில நேரங்களிலே திணர்வு ஏற்படும் என்பதாக அதே அறிஞர் சொல்கிறார். படிப்பறிவு திறன் குறைவதற்கு சாத்தியக்கூறு உண்டு என்று சொல்கிறார். அதனால நம்ம வீட்டு பிள்ளைகளை நாம பழக்கப்படுத்தும் பொழுது அது இயல்பா இடதுக்கு வருதுன்னா வேண்டாம் மகனே, அது இடது வேண்டாம், வலது முற்படுத்து நாம சொல்லி கொடுக்கணும். நாம சொல்லி கொடுக்கிறது அந்த பிள்ளைக்கு உடல் ரீதியான கோளாறுகள் வராமல் பாதுகாக்கும் என்பதாக இன்றைய ஆய்வு சொல்வது. அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் எல்லா நற்காரியத்திலையும் நீங்கள் வலப்பக்கத்தை முற்படுத்துங்கள். வலப்பக்கத்தை முற்படுத்தும் பொழுது உடல் ரீதியாக நிறைய நன்மைகள் விளைகிறது என்று பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வலப்புற இடப்புறன்றது இல்ல, அல்லாஹ்வுக்கு பிடித்தது என்ன தெரியுங்களா? குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றானே, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், வலப்பக்கம் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இந்த பக்கங்கள் ரப்பு அவன் எதனாலும் அவனுக்கு பிடித்தமானது வலப்பக்கத்தை முற்படுத்துவது. குர்ஆன்ல பல இடத்துல இது சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் ரொம்ப தெளிவா பேசியிருக்கான். பமன் ஊற்றிய கிதாபஹு பியமீனிஹி, நாளை மறுமை நாளில் அவர்கள் செய்த செயல் ஏடு பதிவேடு எல்லாத்தையும் ரெக்கார்டு இருக்கா இல்லையா? ரெக்கார்டு என்ன பண்ணுவான், எல்லாரும் கையிலே கொடுத்து வாசிக்கிறான்னு சொல்லுவான். நம்மளை பார்த்து நம்மளுடைய ரெக்கார்டை பிறந்ததிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் நம்ம செய்யறதெல்லாம் பதிவு செய்யப்படுது. குர்ஆன் அப்படிதான் சொல்லுது, சிசி கேமரா மாதிரி பதிவு செய்யப்படுது. அத நாளைக்கு மறுமையில எழுந்த பிறகு அவங்க கையில கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், பமன் ஊற்றிய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அவருடைய பதிவேடு வலக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அதுல என்ன இருக்கிறது சந்தோஷமா வாங்கி வாசிச்சு பார்ப்பாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். சந்தோஷமா வாங்கி வாசிச்சு பார்ப்பாங்களாம்.
அதே நேரத்தில் இடக்கரத்தில் கொடுக்கப்படுபவர்கள் அவர்கள் துக்கத்தால் கூடி குறுகி போவார்கள் என்று குர்ஆன் சொல்வார். அப்போ அல்லாஹ் தஆலா கூட நல்லவர்கள் முடிவு செய்யறதுக்கு வலப்புறத்தை தான் முற்படுத்துறான், வலப்பக்கங்களை தான் அல்லாஹ் முற்படுத்துறான். புகாரியில முஸ்லிமில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போறாங்க. மிஅராஜுக்கு போன உடனே, அதாவது மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் அங்க இருந்து வானத்தின் பக்கம் உயர போறாங்க. அப்போ வானங்கள் பல அடுக்குகள் கொண்டது, 7 வானம் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்போ முதல் வானத்துக்கு போனாங்க. முதல் வானத்துல போனவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் வானத்துல நான் ஒருவரை கண்டேன். அவரு நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, அவருடைய தன்னுடைய வலப்பக்கத்தை அப்படி திருப்பி பார்த்தாருன்னா சிரிக்கிறார், பாக்குறாரு, சிரிக்கிறார். அவர்களுடைய இடப்பக்கத்தை அப்படி திருப்பி பார்த்தாருன்னா பகா, அழுகின்றார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னங்க இந்த பக்கத்துல பார்த்தா சிரிப்பு, இந்த பக்கத்துல பார்த்தா அழுகை, ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு ஜிப்ரீல் சாப்பிட கேட்டாங்க. ஜிப்ரீல், இவர் யார் அப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொல்றாங்க, வேற யாரும் இல்ல, இவர்தான் மனிதர்களின் தந்தை என்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவர்தான் மனித குலத்தினுடைய தந்தை. இவர் இங்க இருந்துதான் மனித குலம் துவங்குச்சு. இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய வலப்பக்கத்தை இப்படி பார்க்கிறாரா இல்லையா, அந்த வலப்பக்கத்தில் அவர் கண்ணுக்கு காட்டப்படுகிறது, வலப்பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள், எல்லாம் சொர்க்கவாதிகள். அதனால என் பிள்ளைங்க இவ்வளவு பேர் சொர்க்கம் போறாங்களா அப்படின்னு நினைச்சு தந்தையாக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறார். அவங்க தன்னுடைய இடப்பக்கத்தில் இப்படி திருப்பி பார்க்கிறார்கள், என் பிள்ளைங்கள இவ்வளவு பேர் நரகம் போறாங்களா அப்படின்னு நினைச்சு பக்கா அவங்க அழுகிறாங்க. அப்போ சிரிப்பிற்கும் சந்தோஷத்திற்கும் சொர்க்கத்திற்கும் நல்ல காரியங்களுக்கும் ரப்பு வலப்பக்கத்தை விரும்புகிறான். கெட்ட காரியத்திற்கும் நரகத்திற்கும் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் கஷ்டத்திற்கும் ரப்பு இடப்பக்கத்தை நாடுகிறான். அதனாலதான் இஸ்லாம் எல்லா காரியத்தையும் வலப்பக்கத்தை முற்படுத்தி நீ வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருப்பாய் என்று இஸ்லாம் சொல்லுவார். எல்லா காரியம் நற்காரியம் என்று ஒருபடுது. பள்ளிவாசலுக்குள்ள வரும் வலக்காலை முன்வைப்பது. யாருக்கே ஏதாவது கொடுக்கிறோம், வலது கையால கொடுக்குறது, அது யாருக்கும் கொடுத்தாலும் சரி. ஒரு கோழி குஞ்சுக்கு இற போட்டா கூட சரிங்க, நம்ம வீட்டுல வளர்க்கிற கோழி தான். ஒரு அரிசி பருப்பை எடுத்து இதே ஒண்ணு போடுறோம், எடுத்து அப்படி வீசலாம், வேண்டாம் இஸ்லாம் சொல்லுது அதை எடுத்து இப்படி வலது கையில வீசுன்னு சொல்லுது. எந்த விஷயமா இருந்தாலும் உன்னுடைய வலக்காலை வலது கையை இப்படி பல நற்காரியங்களுக்கு முற்கூட்டி பயன்படுத்தி அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற. இது எல்லாம் நன்மை என்ற அடிப்படையிலே சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து நிறைய செய்திகள் பேசியிருக்கிறார்கள். அது இன்று ஆய்வுக்கு நிறைய உட்படுத்தப்பட்டு அது சரிகாணப்பட்டு இருக்கிறது என்றுதான் உண்மை. அல்லாஹ் தஆலா சூரா வாக்கியாக சொல்லுவான், சொர்க்கவாதிகளை பத்தி வர்ணிக்கிறான் அல்லாஹ், நரகவாதிகளை பத்தி வர்ணிக்கிறான் அல்லாஹ். அந்த வர்ணிப்புக்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை வருது, வலப்பக்கத்தார்கள் என்றால் யாரு தெரியுமா? அந்த வலப்பக்கத்தார்கள் எந்த அளவுன்னு கேட்டா, உலாயிகள் முகர்ரமூன், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்க போகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லி முடிச்சுட்டு அந்த வலப்பக்கத்தார்கள் சொர்க்கத்தில் இதை அனுபவிப்பார்கள். நிறைய கனிகள், நிறைய மாமிசங்கள், நிறைய அதாவது கட்டில்கள், நிறைய நியமத்துக்கள், இதையெல்லாம் இந்த வலப்பக்கத்தார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்தவர்கள் அனுபவிப்பார்கள் என்று வலப்பக்கம் 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 அதன் உடையவர்கள் என்றே அல்லாஹ் சிவச்செய்தியாக சொல்லுவார். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இடப்பக்கத்தார்கள் நரகம், கொதி நீர், சீலும் சலங்களும் நிறைந்த மோசமான சூடு நிறைந்த அருவருப்பான தங்குமிடம் என்று அந்த சூரா சில பகுதிகள் வலப்பக்கத்தார் இடப்பக்கத்தார் என்று பிரித்து பிரித்து பேசுகிறது என்றால் இதெல்லாம் எதற்காக? நம் வாழ்நாளிலே எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் வலப்பக்கம் உடையவர்கள், வலது பக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் என்ற மனநிலை நம் உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த காரியமாக நற்காரியமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக நமக்கு உடம்புக்கு தெம்பை தருவது சாப்பாடும் குடிபானமும்.
சாப்பிடும் போதும் குடிக்கும் பொழுதும் வலப்பக்கம் முற்படுத்தாம இருக்கவே கூடாது. வலப்பக்கம் மட்டும்தான் முற்படுத்தணும். இடப்பக்கத்துல தொடவே கூடாது. இடப்பக்கத்துல தொடவே கூடாது. மார்க்கம் அப்படிதான் சொல்லிக் கொடுக்குது, தெளிவா சொல்லிக் கொடுக்குது. அழகான முறையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு புகாரியில முஸ்லிமில இப்படி ஒரு நடைமுறை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு சபையில உட்கார்ந்து ஒரு சாப்பாட்டு சரை ரசூலுல்லாஹ் சாப்பிட பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் முஸ்லிம் தான், ஆனா என்னமோ தெரியல அவர் மேல சாப்பிடுறாரு. இந்த கையில இடது கையில எடுத்து சாப்பிடுறாரு. இடது கையில எடுத்து சாப்பிடுறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, குல் பியமீனி. எப்ப அவனுடைய வலது கையில சாப்பிடுப்பான், இடது கையில சாப்பாடை சாப்பிடுறது, வலது கையில சாப்பிடு அப்படின்னா உடனே அவர் சொன்னாரு, ஒரே மௌனமா இருந்திருந்தா கூட பரவாயில்லைங்க. சில நேரங்கள்ல வயசு மூத்தவங்க, சில நேரங்கள்ல தாய் தகப்பன், சில நேரங்கள் நம்முடைய ஆசிரியர்கள், சில நேரங்கள்ல மார்க்க ஞானம் உள்ள மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள், இவங்க சொல்லும் பொழுது எதிர்த்து பேசாம இருக்கிறது ஒரு உயர்ந்த பண்பு தெரியுங்களா? எதிர்த்து பேசி அவங்கள்ட்ட இருந்து ஒரு வார்த்தை வெளிவந்துருச்சுன்னா இது இவனுக்கு எதிராக இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அப்படியே நடந்துடும். வயசு மூத்தவங்க பேசும்பொழுது ஒரு கருத்து சொல்லும் பொழுது நமக்கு பிடிக்கிறது அமைதியா இருக்கிறது நல்ல பண்பு. நான் எதிர்கருத்து சொல்றேன் அப்படின்னு முற்படுத்தி, அதாவது முந்திரி கட்ட மாதிரி போறது நல்ல பண்பு இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலது கையில சாப்பிடுப்பான்னு சொன்னாங்க. இடது கையில சாப்பிட்டவரை அவர் சும்மா இருந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே அப்படின்னு கம்முன்னு இருந்திருக்கணும். ஒரு ரவித்தோழர் தான், ஆனா அவர் என்ன செஞ்சுட்டாரு, நான் அப்படின்ட்டார். இல்லை என்னால முடியாது அப்படின்ட்டார். நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படிதான் சாப்பிட்டு பழையிருக்கேன், நான் இப்படிதான் சாப்பிடுவேன். இடது கையில சாப்பிட்டு பழவன நான் இப்படிதான் சாப்பிடுவேன், என்னால முடியாது அப்படின்ட்டு சொன்னார். இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சொல்றாரு, அவர் சொல்லும் பொழுது பெருமையோட சொன்னார். முடியாது அப்படின்னு கிபிர், அந்த அகம்பாவத்தோடு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, அதாவது உனக்கு இனிமே வலது புறமே சாப்பிடாமலே ஆகட்டும் அப்படின்ட்டான். அவ்வளவுதான். ஒரு வாழ்நாள் முழுக்க அதன் பிறகு முயற்சி பண்ணிறார். அவர் உண்ணும் பொழுது அவருடைய வழக்கரம் வராமலே போனது, வராமலே போனது. எவ்வளவு பெரிய துரதிருஷ்டம் தெரியுங்களா? நல்ல விஷயத்தை தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் சும்மா இருந்துட்டு போயிருக்கலாம். இடது புறத்துல சாப்பிட்டாலுமே கூட ரசூலுல்லாஹ் சொல்றது அமைதியா இருந்து அங்கிட்டு போய் திரும்ப பழையபடினா கூட பிரச்சனை இல்லை. ஆனா அவர் பண்ண தப்பு லாஸ்தத்து அப்படின்ட்டார். ஏன்னா முடியாது அப்படின்ட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இனிமே உன்னால முடியவே முடியாதுன்ட்டார். இதுதான் சொல்றது, நம் வீட்டு தாய் தகப்பன், முன்னோர்கள், மூத்தோர்கள், ஆலிம்கள் ஏதேனும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அது அவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட அப்போது அமைதியா இருப்பது நல்லொழுக்கம். எதிர்கருத்து சொல்லுவேன், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, உங்களோட நான் அதிகம் படித்திருக்கிறேன், உங்களோட நான் ஆற்றல் உள்ளவன் என்றெல்லாம் நிலைப்பாட்டிலே அவர்களுக்கு எதிரான கருத்தை சொல்லும் பொழுது அவர்கள் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது அல்லாஹ் கபூல்ச்சிதான் என்ன ஆகும். இந்த தோழருக்கு அப்படித்தான் ஆனது. அதனுடைய அறிவிப்பாளர்கள் சொல்கிறார்கள், மௌத்தா போன வரைக்கும் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணார். அதன் பிறகு நம்ம தப்பு பண்ணிட்டோமே சொல்லி முயற்சி பண்ணி பார்த்தார். இடது கையில விட்டுருவோம், வலது கையில சாப்பிட வரலையே, சாப்பிட கை வரலைங்க. ஆச்சரியம், கை நல்லா இருக்கு, கை நல்லா இருக்கு, சாப்பிடும் போது வரமாட்டது, அப்படியே ஜாம் ஆகி போயிருது. அப்படின்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நற்காரியத்தில், குறிப்பாக உணவு விஷயத்தில் வலப்பக்கத்தை பொருட்படுத்துவது. முஸ்லிமில திருமீதியில எப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. அதாவது உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, நான் குழந்தையா இருந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல தான் வளர்ந்தேன். ஏன்னா உம்மு சலமா அம்மா ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி. அப்போ எனக்கு தகப்பனார் முறையாயிடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் வீட்டுல தான் வளர்ந்தேன். ரசூலுல்லாஹ்வோட சாப்பிடும் பொழுது ஒரு முறை நான் சாப்பாடு தட்டுல கையை அங்க எங்க, சின்ன பிள்ளை விளையாண்டுகிட்டு தானே சாப்பிடும், சின்ன பிள்ளை விளையாண்டு சாப்பிடும்போது நானும் அப்படி இப்படி விளையாண்டுகிட்டு சாப்பிட்டேன். ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, யா குலாம் பிஸ்மில்லாஹ், அம்பி அருமை மகனே, நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லு மகனே அப்படின்னா. வகுல் பியமீனி, உன் வலது கையில சாப்பிடு அப்படின்னு சொன்னான். வகுல் பிமா யலி, உன் சாப்பாட்டுல உனக்கு பக்கத்துல இருக்கிறத எடுத்து சாப்பிடு. அங்க இருந்து எடுக்கிறது, இங்க இருந்து எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம். உனக்கு பக்கத்துல என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்க, உன் பக்கத்துல இருக்கிறத சாப்பிடு, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிடு, வலது கையில சாப்பிடு அப்படின்ட்டு. குழந்தையா இருக்கும் பொழுது சாப்பாடு தட்டுல விளையாடுறாருன்னா அவருக்கு வயசு என்னங்க இருக்கிற போது? ஒரு 6-7 வயசு இருக்குமா? சாப்பாடு தட்டுல விளையாடுறது அந்த வயசுல தான் விளையாடுவாங்க. ஒரு 15, 16, 17 வயசு பிள்ளைங்க யாரும் சாப்பாட்டுல விளையாட மாட்டாங்க இல்லையா?
ஒரு 6-7 வயசுக்குள்ள இருக்கிற செய்தி அவர் நினைவுபடுத்தி சொல்றாருன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னது பசுமரத்து ஆணி மாதிரி எவ்வளவு தெளிவா அவர் உள்ளத்துல பதிவாயிருக்கும் இல்லையா? இந்த ஹதீஸ அறிவிக்கிறவரே அவரு தானே சாப்பாடு விஷயத்துல. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத கட்டி கொடுக்கணும். வலது கையில எடுத்து சாப்பிடு, மெதுவா சாப்பிடு, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. அது எந்த ஹலாலான எந்த உணவா இருந்தாலும் சரி. அதாவது ஒரு டீ குடிக்கிறவங்க டீ குடிச்சா கூட வலது கையில தான் சாப்பிடும். ஒரு தண்ணி டீ குடிக்கிறோம், வலது கையில தான் குடிக்கணும். ஏதேனும் ஒரு பொருளை எடுத்து வாயில வைக்க போறோம், ஒரு ஸ்வீட் எதை எடுத்தாலும் சரி வலது கையில தான் வைக்கணும். அதான் நல்லது. சில பேர் எப்படின்னா இந்த கடைகள்ல பாருங்களேன், வலது கையில டீ, இடது கையில கடி, குடி கடி, குடி கடி. இது நல்ல பழக்கமா? யோசிக்க வேண்டாமா? அவ்வளவு நீங்க பிஸியாவா இருக்கீங்க, நேரத்தை சேவ் பண்றீங்க. இதை குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து கடிச்சுக்கிட்டா என்ன? இது எவ்வளவு பெரிய தப்பான நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இப்படி சொல்றாங்க, இதா அக்கல அஹதுக்கும், உங்கள் யாராவது ஒருத்தர் சாப்பிடுறதுன்னா ஃபல்யஅகுல் பியமீனி, உங்களுடைய வலது கையில சாப்பிடுங்க. வைதா ஷரீப ஃபல்யஷ்ரப் பியமீனிஹி, நீங்க எதை குடிக்கிறதா இருந்தாலும் வலது கையில குடிங்க. அடுத்து சொல்றாங்க, அதான் கவனிக்கணும், ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷிமாலிஹி, ஷைத்தான் தான் இடது கையில சாப்பிடுவான். வயஷ்ரபு பிஷிமாலிஹி, ஷைத்தான் தான் இடது கையில குடிப்பான். ஒரு டீயை குடிக்கும் பொழுது இப்படி குடிச்சுக்கிறோம், இப்படி கடிச்சுக்கிறோம்னா அப்ப நாம யார்? அப்படி எப்படி எப்படி சொல்ற பார்த்து, பாதி ஷைத்தான் பாதி மனுஷன், அப்படிதானே சொல்றோம் இல்லையா? இவர் பாதி ஷைத்தான் பாதி மனுஷன். ஏன் இந்த நிலை நம்மளுக்கு? யோசிக்கணுமா இல்லையா? மார்க்கம் சொல்லி கொடுக்குது, வலது கையிலே சாப்பிடு, வலது கையிலே பொடி, வலது கையிலே எடு, வலது கையிலே பொடு, எதையா இருந்தாலும் வலது கையில கொடுத்து வலது கையில செய்யன்னு சொல்லுது. இடது கை அப்ப எதுக்குன்னு கேட்க கூடாது. இடது கை ரசூலுல்லாஹ் அதுக்கும் சொன்னாங்க, சுத்தப்படுத்த இடது கையை முற்படுத்துங்கள். அது எந்த சுத்தமா இருந்தாலும் சரி, வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு இடது கையில சுத்தப்படுத்தலாம். ஏதாவது ஒரு ஒரு குப்பை கூடம் ஏதாவது ஒரு கடக்கு வலது கையில அப்படி எடுக்கிறத விட இடது கையில எடுத்து அப்படி போடலாம். நம்மளுடைய மலஞ்சலம் சுத்தம் வலது கை போடக்கூடாது, இடது கையில போடலாம். இதுதான் இதுக்குதான் இடது கை. ஆனா இன்னைக்கு ஃபேஷன்ங்கிற பேர்ல மேலை நாடுகள்ல அவன் என்ன பண்றான், இடது கையில தான் சாப்பிடுறான். அதை பார்த்துட்டு ஈயடிச்சான் காப்பி மாதிரி நம்ம ஆளும் இவன் இடது கையில தான் சாப்பிடுறான். கேட்டா வெள்ளைக்காரன் சாப்பிடுறான், நானும் சாப்பிடுறேன். இப்படி சாப்பிட்டா நீ வெள்ளைக்காரனா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? நீ முஸ்லீமா இல்லையா? யாருடைய கலாச்சாரத்தை நீ பின்பற்றுற? யோசிக்கணும். சாப்பாடு விஷயத்துல நாம சாப்பிடுறதுதான் சத்தா மாறுது, சத்தா மாறுறதுதான் இபாதத்தா மாறுது இல்லையா? நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தா தானே நின்று தொழ முடியும். தொழுவ வர்றதுக்கு காலில் சக்தி இருந்தா தான் நடந்து வர முடியும். உடம்புல போதிய தெம்பு இருந்தாதான் நோம்பு வைக்க முடியும். போதிய தெம்பு இருந்தாதான் சம்பாரிச்சு ஜக்காத்து, ஹஜ்ஜு, உம்ரா, தானம், தர்மம் எல்லாம் முடியும். இந்த எல்லா இபாதத்துக்கு எதுக்கு மூலகம்? நம்முடைய சத்து. இந்த சத்து எங்க இருந்து வருது? உணவுலையும் பானத்துல இருந்து வருது. அந்த உணவு பானம் எப்படி நாம அதை உட்கொள்ளணும்? மார்க்கம் எப்படி சொல்லுது? உன்னுடைய வலது கரத்தால சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம எதை எடுக்கிறதா இருந்தாலும் எதை சாப்பிடுறதா இருந்தாலும் அது ஒரு அணுவளவா இருந்தாலும் கூட நாம அப்படித்தான் சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் உணவுல இடது கையை பயன்படுத்தாம இருக்கிறது. இன்னும் சில பேர் இந்த பர்கர் ஒன்று பாத்தீங்களா, ஒரு கையில் எடுக்க முடியல, 2 கையில் எடுத்து அப்படியே கடிக்கிறான். 2 கையில எடுத்து கடிக்கிற மாதிரி உணவு. அந்த வெள்ளைக்காரங்களுடைய பிளானே உணவுல எப்படியாவது ஒரு தப்பு செய்ய வைக்கணும். எடுத்து இப்படி சாப்பிடலாம், ஆனா எடுத்து இப்படி சாப்பிடலாம் ஸ்டைல் ஃபேஷன். இது ஒரு போஸ்ட் கொடுக்குறான், இன்னைக்கு நான் பர்கர் காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு எடுத்து பேஸ்புக்ல போடுறான். அதுக்கு ஒரு பேர் அப்படியே வந்து ஒரு லைக் கொடுக்குறான். இது என்ன கலாச்சாரம்? உணவு சாப்பிடுறதை தூக்குறதை இது எல்லாம் நீ வந்து லைக் கேட்கிற. ரப்பு லைக் கொடுக்கணுமே, ரப்பு தரானா லைக்னு பார்க்கணும். நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலும் லைக் இருக்கிறது. அதை எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த 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 அல்லாஹ் லைக் பண்றது பூரா ரசூலுல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நாம செஞ்சுட்டு அல்லாட்ட ஒரு லைக் அப்படி வாங்கின வாழ்க்கையில அது வல்லவா வெற்றி. இப்ப தப்பு தவறை எல்லாம் செஞ்சுட்டு பேஸ்புக்ல நம்ம லைக் வாங்குறதுனால என்ன ஆயிர போகுது? அப்ப எந்த உணவை எடுத்தாலும் அது வந்து ஒரு வலது கரத்துக்குள்ள வந்துடும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில உத்து பார்த்தோம்னா எல்லா விஷயமும் ரசூலுல்லாஹ் வலது பக்கத்தை தான் உட்படுத்திருக்காங்கன்னு வருது. எல்லா காரியத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க, ஒரே ஒரு ஹஜ்ஜி. ஹஜ்ஜினுடைய அமல், இறுதி அமல் என்னங்க? முடி எடுக்கிறது தான். எல்லா அமலையும் முடிச்சுட்டு முடி எடுத்தாச்சுன்னா அமல் கம்ப்ளீட், அவ்வளவுதான். உம்ராவுடைய அதுதானே.
ஹஜ்ஜிலையும் அதான், உம்ராவிலையும் அதான். அப்படியே எடுத்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் அந்த அமல்ல இருந்து வெளியே வந்துட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜி முஸ்லிமில் திருமிதியில் தமிழ் மொழியில் பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா அமலையும் முடிச்சிட்டு முடியக்க அந்த நாவிதத்தை போய் தலையை கொடுத்தாங்க. கொடுக்கும் போதே சொன்னாங்க, குல் பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வஅஷார இலா ஜானிபில் ஐமன், என் தலையினுடைய வலப்பக்கத்திலிருந்து நீ ஆரம்பி முடிய சிறைக்கிறதுக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு முடிய சிறைக்கிறது கூட ரசூலுல்லாஹ் எவ்வளவு யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒண்ணு சிறைச்சு விடு அப்படின்னு தலையை காட்டலாமே இல்லையா? அப்போ நாம முடிய வெட்டுறதா இருந்தாலும், முடிய சிறைக்கிறதா இருந்தாலும், ஷேவிங் பண்றதா இருந்தாலும், மீசையை கத்திரிக்கிறதா இருந்தாலும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. சுத்தப்படுத்தக்கூடிய இந்த முறை உங்களுடைய வலப்பக்கத்திலிருந்து ஆரம்பியுங்கள். நம்ம ஷேவ் பண்ண போறோமா, அப்ப வலப்பக்கம். ஒதுக்குறோமா, வலப்பக்கம். முடி வெட்ட ஆரம்பிக்கிறோமா, நம்ம போய் தம்பி இங்க இருந்து வெட்டுங்க தம்பி அப்படின்னு சொல்லலாமே, தப்பு இல்லையே. அது தப்பும் கிடையாது. அவன் மறுத்தும் பேச மாட்டானே. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல போய் கை வைக்கிறத விட வலப்பக்கத்தை முற்படுத்தி தம்பி இந்த பக்கத்துல இருந்து அப்படின்னு சொன்னா எடுத்துக்க போறான். அப்படி செஞ்சுட்டு அது சுண்ணத்துக்கு, அதுக்கு சவாபு உண்டு. வலப்பக்கத்தை காட்டி முடிவெட்டுன்னு சொன்னா சவாபுன்னு இஸ்லாம் சொல்லுது. வலப்பக்கத்தினுடைய கைகளில் நகத்தை வெட்ட ஆரம்பிச்சுன்னா சவாபுன்னு சொல்லுது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்குரிய செயலாக மாறிடுமே. நன்மை வேணுமா வேணாமாங்கிற இடத்துல நன்மை வேணுங்கிறதா முஸ்லிம்களுடைய பண்பாடு. அப்ப நாம அதுக்கு முற்படணுமா இல்லையா? இப்படி முடிவெட்டுறதுல, மீசம் ஒதுக்குறதுல, சுத்தப்படுத்துறதுல, சீவரதுல கூடங்க ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முடி வச்சிருந்தாங்க. அவங்க சீப்பு கொண்டு தன்னுடைய தலைமுடியை வாரும் பொழுது அவங்க வலதுகரத்தை எடுத்து முதல்ல வலது பக்கத்தை தான் வாரி எடுப்பார்கள். முதல்ல வலது பக்கத்தை தான் வாருவாங்க. அதன் பிறகுதான் இடது பக்கத்துக்கு போவாங்க. கண்ணுக்கு சுருமா போடுறது வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு தான் இடது பக்கத்துக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வலப்பக்கத்தை தான் முற்படுத்தி இருக்கிறார்கள். புகாரியில, முஸ்லிமில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மகள் ஸைனப் அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் நேரா வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு தன்னுடைய மகள் ஸைனப் விஷயத்துல எப்படி குளிப்பாட்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்தஅன பி மயாமினிஹா, என் மகளுடைய வலப்பக்கத்திலிருந்து குளிப்பாட்டுவதை துவங்குங்கள். ஜனாசா குளிப்பாட்டி ஒரு மனுஷனுடைய இறுதி குளிச்சு அவனை கபருக்குள்ள இறக்கும் போது கூட வலப்பக்கத்தை தான் முற்படுத்தணும். பெருமானார் சொல்றாங்க, ஜனாசா குளிப்பாட்டுற ஆண்கள் பெண்கள் கவனிக்க வேண்டியது அவங்களுடைய வலப்பக்கம் எதுன்னு பார்க்கணும். அங்கதான் முதல்ல தண்ணி ஊற்றணும், அங்கதான் முதல்ல சுத்தத்தை ஆரம்பிக்கணும். இது ஜனாசாவுடைய குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் இல்ல, கபூர்ல போய் வைக்கிறோம்ல, வைக்கும் போது கூட அவருடைய வலப்பக்கத்தை முற்படுத்தணும். வலப்பக்கம் தான் தேவைப்படுது. இப்படி எல்லா விஷயத்திற்கும் மனிதன் பிறந்ததிலிருந்து கபருக்கு போகும் வரை இல்லை, மனுஷர் எழுப்பும் வரை இஸ்லாம், அதன் சொர்க்கம் போகும் வரை இஸ்லாம் வலப்பக்கத்தை தான் நாம் விஷயத்திலே விரும்புகிறோம். நாம் எல்லா காரியத்திலையும் வலப்பக்கம் தான். பெருமானார் அப்படிதான் நமக்கு இந்த சமுதாயத்தை கட்டமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமூனா அம்மா வீட்டுல தொழுகிறாங்க. தன்னுடைய மனைவி வீட்டுல இரவு தஹஜ்ஜுத் தொழுகை. மைமூனா அம்மா அப்துல்லா பின் அப்பாஸ் சின்னம்மா முறை. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க சின்னம்மா வீட்டுல ஒரு நாள் நான் போய் தங்குறேன். எதுக்கு? ரசூலுல்லாஹ் இரவு எப்படி தொழுகிறார்கள் என்று நான் பார்க்கணும். அதனால போய் தங்குறேன். எங்க சின்னம்மா வீட்டுல தங்குறேன். முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் முடிச்சு பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எப்ப எந்திரிப்பாங்கன்னு சொல்லி. கரெக்டா ஒரு குறிப்பிட்ட இரவு நேரம் கடந்த பிறகு அவர்கள் எழுத்தார்கள். அவர்களுக்கு நான் ஒளி செய்வதற்கு தண்ணீர் வைத்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்யறத வலப்பக்கத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு டேப்பையோ ஹவுலையோ தண்ணீர் எடுக்கும் போது வலப்பக்கத்துல இருந்து எடுக்கணும். வலப்பக்கத்துல இருந்து தான் முதல்ல நாம கைகளுக்கு எல்லாமே கழுவ ஆரம்பிக்கிறான். வலப்பக்கத்தை பொருட்படுத்தணும் ஒழுங்குல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு பண்ணி தொழுவைக்கு நின்றுட்டான். நானும் ரசூலுல்லாஹ்வோட ஒழு பண்ணி தொழுவைக்கு நின்றுட்டேன். எங்க நின்றேன்? ரசூலுல்லாஹ்வுடைய இடப்பக்கத்துல போய் நின்றுட்டேன். தொழுகையில ரசூலுல்லாஹ் கையை கட்டியிருக்காங்க. இப்படி கட்டி இருக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கையை விளப்பாசுகளில் நான் சொல்றாங்க, ஃபஅஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பிரஅஸி, என் தலையை பிடித்து, மி பராஇ ஃபஜஅலனி அன் யமீனிஹி, என்னுடைய தலையின் பின்னாடி பகுதியை பின்தலையை பிடிச்சு அப்படியே கொண்டு வந்து வலப்பக்கத்துல நிப்பாட்டினான். தொழுகையிலே இதெல்லாம் நடக்குது. தொழுகையிலேயே நடக்குது.
இதுல இருந்து நிறைய சட்டங்கள் என்ன இருக்கு தெரியுங்களா? இந்த நபிமொழிகளில் இருந்து ஒரு இமாம் இருக்கிறார், அவருக்கு பின்னே ஒரே ஒரு முக்ததி என்றால் அவருக்கு நேரையும் இருக்கக்கூடாது, இமாமுடைய இடப்பக்கத்திலும் இருக்கக்கூடாது, இமாமுடைய வலப்பக்கத்தில் தான் இருக்க வேண்டும். இதுதான் சட்டம். அவருக்கு பின்னாடி நேரா நிக்க கூடாது, அவர்களுடைய இடப்பக்கத்துல நிக்க கூடாது, வலப்பக்கத்துல நிக்கணும். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படிதான் இமாம் ஜமாத்தினுடைய ஒரு முக்ததியாக இருக்கும் பட்சத்தில் இப்படிதான் தொழுது ஆக வேண்டும். இதுதான் சட்டம், நடைமுறை. அப்ப தொழுகையில ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அதாவது வந்து எல்லாத்திலையும் உடைய வடப்பக்கத்தை முற்படுத்து. எந்த காரியமா இருந்தாலும் சாப்பாடு பரிமாறுறதுல கூட முஸ்லிம்ல இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டோம். ரசூலுல்லாஹ் சில சஹாபாக்களோடு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பல பெரிய பெரிய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. எங்க அம்மா ஒரு சொம்பு நிறைய பாலை கொடுத்து குடிங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குடிச்சாங்க. குடிச்சு முடிச்ச உடனே அடுத்தவங்க கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உமர் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அதி அபூபக்கர், உங்களுக்கு பக்கத்துல இருக்க அபூபக்கருக்கு கொடுங்க அப்படின்ட்டா. அபூபக்கர் எங்க இருக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இடப்பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இடப்பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வலப்பக்கத்தில் ஒரு கிராமத்து தோழர் உட்கார்ந்து இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கிராமத்து தோழருக்கு முற்படுத்திட போறாங்களோ நினைச்சுக்கிட்டு உங்க நெருக்கமான தோழர் அபூபக்கர் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தனக்கு நெருக்கமான தோழராக இருந்தாலும் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நியாய முறையை கற்றுத் தருகிறார்கள் சமுதாயத்திற்கு. அல் ஐமன பல் ஐமன், வலப்பக்கத்தில் இருப்பவருக்கு கொடுக்க வேண்டும், அவர் வலப்பக்கத்தில் இருக்கவருக்கு கொடுக்க வேண்டும். வலப்பக்கத்தில் இருந்து தான் விருந்துகள் துவங்க வேண்டும், பரிமாற்றங்கள் துவங்க வேண்டும். எதை பொதுமக்களுக்கு மத்தியிலே கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பவர் தன் வலப்புறத்தில் இருந்து துவங்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு கிராமத்து தோழருக்கு தானே அந்த பாலை கொடுத்தார்கள். அவர் குடிச்சு லாஸ்டா தான் அவருக்கு வந்துச்சான். ஏன்னா லாஸ்டா தான் இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வலப்பக்கத்துல அந்த பாடு போனா சுத்தி வளைச்சு இடப்பக்கத்துக்கு வந்து நிற்கும். அப்ப லாஸ்டா குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தனக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அவர் எங்கே இருக்கிறார் என்று பார்ப்பது, வலப்பக்கமாக இருந்தால் அவரை முற்படுத்துவது, அவர் இடப்பக்கத்தில் இருந்தால் அவர் எவ்வளவு தகுதிக்குரியவராக இருந்தாலும் சரி வேண்டாம், அவரை விட வலப்பக்கத்தை முற்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இப்படி ஊடி ஊடி பார்க்க வேண்டி இருக்கிறதே, மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இது எல்லாம் எதற்காக என்றால் உடல் ஆரோக்கியமாக வாழ. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அறிஞர் சொல்வதை போல நீங்கள் எதையெல்லாம் வலப்பக்கத்தை முற்படுத்தி பழகுகிறீர்களோ உங்களுக்கு தசை நோவு வராது, மூட்டு பிரச்சனை வராது, அதாவது தைராய்டு சுரபியில் கோளாறு ஏற்படாது, இப்படி பல நோய்கள் உங்களை விரைவில் அண்டாது. இடப்பக்கத்துல அதாவது வலப்பக்கத்தை முற்படுத்துற உங்க நோய் வரலையான்னு கேட்டக்கூடாது. இடப்பக்கக்காரர்களுக்கு இந்த நோய் வேகமாக வரும் என்று அந்த ஆய்வு செய்த அறிஞர் கூறுகிறான். வேகமா வர்றதுக்கும் மெதுவா வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு மனுஷனுக்கு 30 வயசுல சுகர் வர்றதுக்கும் 60 வயசுல சுகர் வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப அதை யோசிக்கணும்ல. எப்ப வந்தா என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. வர்ற நோய் கொஞ்சம் லேட்டாவே வரணும், அப்படி துவா செய்யுங்க அப்படித்தானே சொல்றோம். வரணும்னு கலாக்கிறதுல இருந்து அது கொஞ்சம் லேட்டா வரட்டும் முசீபத்து, ஆமா அதோட போய் சேர்ந்துருவோம் அப்படின்ட்டு. இல்ல வர்ற நோய் இப்பயே வந்துட்டுமே யாரும் கேட்கறது இல்லையே. அததான் இஸ்லாம் சொல்லுது. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க வலப்பக்கத்தை முற்படுத்தி பழகினா உடல் ரீதியாக சில நலவுகள் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் அன்று சொல்லவில்லை என்றாலும் இன்று ஆய்வு அறிக்கைகள் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஒரு செருப்பு போடுறத கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. செருப்பு என்னங்க? செருப்பு போடுறது கூட இதா இந்த அலஹதுக்கும் ஃபல்யபதா பில் யும்னா, நீங்க செருப்பு போடுறதுக்கு காலை நுழைக்கிறதா இருந்தா கூட உங்களுடைய வலக்காலை முதல்ல முற்படுத்துங்க. நீங்க செருப்பை கலட்டுறதா இருந்தா முதல்ல இடது காலை கலட்டிட்டு அப்புறம் வலது காலை கலட்டுங்க. இந்த அடிப்படையில கழிவறையும் பார்க்கணும். பாத்ரூம்குள்ள போகும் பொழுது அங்க வலக்காலை முற்படுத்த கூடாது, அங்க இடக்காலை முற்படுத்தணும். வெளியே வரும் பொழுது வலக்காலை முற்படுத்தி வெளியே வரணும். பள்ளிவாசலுக்குள்ள உள்ள வரும் பொழுது வலக்கால், வெளியே போகும் பொழுது வலக்கால் அல்ல இடக்கால். இப்படி எந்த இடத்துல வலதை முற்படுத்துது மனசுக்கு கொஞ்சம் துக்கம், அது எல்லாம் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இடக்கால். இப்போ பள்ளிவாசல் இருக்கிறது பெரிய நியமத்து, ஒரு பெரிய இபாச்சியருக்கு வாய்ப்பு, அங்க வெளியே போறோமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. அப்படிங்கும் போது இடக்காலை முற்படுத்துறது.
கழிவறையில அப்பா வேகமா முடிச்சு வர்றமே சந்தோஷத்துல வேகமா நம்ம வழக்கால முற்படுத்துறது. ஆனா சில பேரு கழிவறையில இருந்தாதான் சந்தோஷங்கிற மாதிரி அங்க போய் செல்போனை நோண்டுறான், பேஸ்புக்கை பாக்குறான், வாட்ஸ்அப்பை பாக்குறான், இன்ஸ்டாகிராம பாக்குறான், செய்தி பேப்பர் வாசிக்கிறான். 5 நிமிஷத்துல குடிச்சிட்டு வர வேண்டிய கழிவறையை அரை மணி நேரத்துல உட்காந்து எல்லாம் முடிச்சுட்டு வர்றான். அப்ப எப்படி சிலர் அங்க போகும்போது எப்படி திரும்ப கேட்டுறக்கூடாது, அங்க செய்யவே கூடாத காரியம். அதனால இது போல நல்ல விஷயங்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறதே. வலதை முற்படுத்துங்கள், நீங்கள் வளமாக வாழ்வீர்கள். வலதை முற்படுத்தியவர்கள், வலதை முற்படுத்தும் பழக்கம் உள்ளவர்கள், வலதற்கு முக்கியத்துவம் தருபவர்கள் அவர்கள் சொர்க்கவாதியாக இருக்கிறார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது, நபிமொழிகள் பேசுகிறது. அதனால் நம்ம இடத்துல இடப்பக்கம் பழக்கம் இருந்தாலும் கூட அதை முடிந்தவரை இல்லாது ஒழித்து அதை வலப்பக்கத்துக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். வல்லவன் அல்லாஹ் தஆலா அவன் சொல்லுவது போல் நம்மை வலப்பக்கத்துக்காரர்களாக ஆக்குவானாக. அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நல்லவர் வாழிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.